ஆன்லைன் மணி மேக்கிங்ல நிறைய வகையான மணி மேக்கிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதுல நீங்க தெரிவு செய்யற ஸ்கீம் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஒரு வேயா இருக்கணும். இப்ப அப்படி இல்லாம நீங்க ஒரு பிழையான இடத்துல, அதாவது ஸ்கேமான வெப்சைட்ஸை தெரிவு செய்யறது மட்டும் உங்களுக்கு ஃபெயில தராது. நீங்க உங்களுக்கு சூட்டபிள் இல்லாத ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமை தெரிவு செய்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியரை தரும். நாங்க இதுவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசக்குள்ளேயே அவங்களுக்கு விளங்கும். ஒரு ஆள் எனக்கு கேட்டாரு, ஒரு மாசம் எனக்கு 2,00,000 ரூபா பண்ணிடுமா உங்களோட இதுல இருந்து கேட்டாரு. அப்ப இது என்னன்னா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்குதுங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்வோம் நீங்க பேசக்குள்ள. அதே மாதிரி நாங்க ரியாலிட்டியே உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஸோ இப்படித்தான் நீங்க ஸ்டார்ட் ஆகி இப்படித்தான் போகணும்னு சொல்லி, ஸோ அது வந்து சூட் ஆகிறாக்க நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்குதான் நம்ம லைவா ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கிங் வீடியோ குரூப்பை வந்து, சாரி, ஒர்க்கிங் வீடியோஸை வந்து நாங்க சேனல்ல, யூடியூப் சேனல் வெல்ஃபியர் அகாடமி யூடியூப் சேனலை செக் பண்றீங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு அல்லது யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. எங்களோட சேனல் வரும். அதுல ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ். அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு 7 மணி இது பண்ணுங்க. இது மைக்ரோ டாஸ்கிங், காப்பி பேஸ்ட் பண்ற, டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல. பேசிவ் இன்கம்ல நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்றது, வீடியோஸ், இப்படியான கான்செப்ட்களை மெயினா நாங்க அதுல செய்யறோம். ஸோ இதுல உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க தெரிவு செய்யலாம். பிளஸ் வந்து சர்வே ஜாப்ஸும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருக்கும். அப்படி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஸ்கீமை நீங்க தெரிவு செய்து நீங்க குரோத் ஆகணுமா, இதுதான் உங்களுக்கு இருக்கிற விஷயம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஸ்கீமா இருந்தாலும் ஏர்னிங்ஸ் வந்து கூடுதலா கிடைக்கணும், அல்லது ஏர்னிங்ஸ் வந்து நீங்க ஜெனரேட் பண்ண ரியலான பிளேஸ்ல எஃபர்ட் வந்து கட்டாயம் போடணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, நீங்க நான் 2,00,000 ரூபா ஏர்ன் பண்ணணுங்கிறத நீங்க ஒரு சாதாரண விஷயமா பேசுற மாதிரி எனக்கு விளங்குது. அப்படி அவர் கேட்கிறாருன்னு ஒரு சொன்னா அது எனக்கு ஒரு சாதாரணமா, ஒரு 2,00,000ங்கிற ஒரு சாதாரணமா. ஈவன் நாங்க ஏர்ன் பண்றதை பத்தி நீங்க யோசிக்கல. நாங்க மார்னிங் கிளாஸ் வைக்கிறோம், ஈவினிங் கிளாஸ் வைக்கிறோம். அதே மாதிரி புது ஆட்கள் எடுக்கிற அவங்கள கைட் பண்ணணும். அதே மாதிரி நாங்க ஒர்க் பண்ணணும். இப்படி நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்படியான இதுகள்லயே நாங்க இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தான் நாங்க மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஷெட்யூல் பண்ணிட்டோம். அப்ப இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று தான் நீங்க அவ்வளவு எங்களுக்கு அந்த டைமை சரியா கொடுத்து கொள்றதுக்கே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. நிறைய டவுட்ஸ் கேட்கிறாங்களுக்கு எங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லாம இருக்கு. அதுல நிறைய சேலஞ்சிங் வரும். ஓகே, இப்படி இப்படி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். எங்களுடைய இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் பிளாக் ஆகும். அதே மாதிரி சில இடங்கள்ல வாட்ஸ்அப் பிளாக் ஆகும். அதுல பிளாக் ஆகினதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸை நம்ம திரும்ப கவர் பண்ணி எடுக்கணும். அதை திரும்ப இருந்து பில்டப் பண்ணி எடுக்கணும். இவங்களுக்கு இதுல என்ன இஷ்யூங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்களை மெயின்டைன் பண்ணணும். இப்படி எல்லா சைட்டாலையும் நாங்க என்ன செய்யறோம், அந்த ஏர்னிங்ஸுக்காக எஃபர்ட் போடுறோம். இந்த எஃபர்ட் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஏர்னிங்ஸ் எப்படி நீங்க ஹையா யோசிக்கிறீங்களோ அந்த ஹை ஏர்னிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எஃபர்ட் போடுறதுக்கு இங்க தயாரா இருக்கணும். அப்ப நீங்க விளங்கணும் என்னன்னா, நான் எவ்வளவு வேணாலும் இதுல ஏர்ன் பண்ணலாம். அது எதை பேஸா வச்சிருக்கணும்னு சொன்னா, நான் அங்க போடுற அந்த எஃபர்ட்டையும் ஸ்கில்லையும் பேஸா வச்சுதான் இருக்குது. ஓகே, இதை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க சயின்ஸ் படிச்சா எல்லாருக்கும் தெரியும், கூடுதலா ஏர்ன் பண்ணலாம். டாக்டர் ஆகினா கூடுதலா ஏர்ன் பண்ணலாம்னு தெரியும் தானே? ரைட். இப்ப இது தெரிஞ்சு அவங்க சும்மா நான் சயின்ஸ் படிச்சு டாக்டர் ஆகணும், நான் கூடுதலா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொல்றதுங்கிறது வந்து, அது சொல்றத மட்டும் சரியா வராது. நீங்க அந்த ஏர்னிங்ஸுக்காக அந்த அளவுக்கு படிக்கணும் சயின்ஸ். ஓகே, அது சாதாரண சாதாரண ஒரு எஃபர்ட் வந்து இல்ல. அது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, அப்ப ரியலான இடங்கள் இது வந்து ரியலா ஸ்கேமான வெப்சைட்ல சொல்லுவாங்க எப்படின்னா, நீங்க சும்மா இருந்துட்டு காசு போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி 2 லேக்ஸ் 1 லேக் இப்படி தரோம், அல்லது இவ்வளவு போடுங்க இவ்வளவு தரும். அதுல வந்து நீங்க என்ன, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அப்படி இருக்கும். ஒரு ஈஸியா வர மாதிரி இருக்கும். அது வந்து ரியாலிட்டியா இருக்காது. எங்களை கிளாஸ்ல நாங்க டீச் பண்ற வெப்சைட்ல சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க. நீங்க பாருங்க, இதுல பாருங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், அதே மாதிரி துபாய், கட்டார், சவுதி இப்படி கண்ட்ரிஸ்ல இருக்கிறார்கள், நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து சர்வேங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுவும் வந்து நீங்க தாராளமா மொபைல்லே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு தனியான ஒரு டிவைஸ் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி இது எங்க இருந்தாலும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு ஒரு அதாவது நான் வீட்டுல இருக்கணும், நான் ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லை. நீங்க எங்க டெலிகிராம் சேனல்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, செக் பண்ணி கொடுங்க. அல்லது கூகுள் வெல்ஃபேர் அகாடமி சர்ச் பண்ணி சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும், செக் பண்ணுங்க. என்னன்னா, ஒரு ஆள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க, கட்டார்ல இருக்கிறவர், அவர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ட்ராவல், இந்த அவர் ரூமுக்கு ட்ராவல் பண்ற இருக்கிற டைம்ல வந்து அவர் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இந்த சர்வே ஜாப்ஸுக்கும் கொஞ்சம் பவர் இருக்கு. அதே மாதிரி இந்த மைக்ரோ டாஸ்கிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஜாப்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப கூடுதலா இருக்கும். அதாவது எங்களை விட அவங்களுக்கு வந்து கூடுதல். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கூடுதலா இருக்கும். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே நீங்க பாருங்க, நான் ப்ரூஃப் போட்டிருக்கிறேன். ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் மொபைல மட்டுமே வச்சுட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கிறா.
இல்லையா அந்த அப்படி ஏர்ன் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வரும்னு பாருங்க, இதை விட 3 மடங்கு வரும். அதே மாதிரி சில ஜாப் சைட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி, இந்த சர்வே அவைலபிலிட்டியில அவங்களுக்கு ரொம்பவே கூடுதலா இருக்கும். ஓகே, நான் அந்த சர்வே எவ்ரிடே நான் லிஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டு வரேன், ஈவினிங் டைம்ல செக் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்கிறார்கள் எப்படியுமே 10 பேர், 9 பேர், 15, 20, 30 பேர் இந்த லிஸ்ட்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. அதே மாதிரி துபாய், சவுதி, கட்டார் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அப்படி ஒரு கான்செப்டும் இங்க இருக்குது. ஸோ நீங்க யாரோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபாரின்ல இருக்கிறாங்க, அப்படி ஒரு ரியலான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இதை வச்சு நாங்க இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல வரும் ஸ்டாண்டர்ட் குரூப் ஆக்சஸ்ல இதே கான்செப்டை வந்து நாங்க பெசிவ் இன்கமுக்கு இது இந்த ஏர்னிங்ஸ் எடுத்து இவர் வந்து ஒரு $6 ஏர்ன் பண்றாங்க. இந்த $6 வந்து இதை வந்து நீங்க பெரிய ஒரு பெசிவ் இன்கமா மாத்தலாம். ஒரு மந்த்லி உங்களால $5 நீங்க எதுவுமே இது பண்ண தேவை, நீங்க கிளாஸ் கூட ஜாயின் பண்ண தேவை, நீங்க நல்லா தேடி படிங்க. நீங்க கிளாஸ் நான் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. நீங்க இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு கான்செப்டை தேடி அதுல இருந்து ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கலன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அந்த ஃபியூச்சர்ல வர பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அப்படி இல்லாம நீங்க இந்த யூஎஸ்டில அதே மாதிரி யூரோல இப்படியான ஒரு மணி மேக் பண்ண முடியும். அது இந்த நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஏன்னா இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? உங்களை வந்து ஸ்கேம்ல வந்து மாட்டி விட்டுரும். அதாவது இங்க நடக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எப்ப சரியான வழி தெரியலையோ, நீங்க சரியான வழியை ஏற்றுக்கொள்ளலையோ, நீங்க அப்போ வந்து பிள்ளையான வழிக்கு போயிடுவீங்க. விளங்குதா? இது இது ரொம்ப மைண்ட்ல வச்சு கொள்ளணுமா? சரியான வழியை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க பிள்ளையான வழிக்கு தான் போவீங்க. சரியான வழி உங்களுக்கு சரியா தெரியலன்னு சொன்னா நீங்க பிள்ளையான வழிக்கு தான் போய் சேருவீங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க. சுமார் 6 வருஷத்துக்கு மேல நாங்கள் கிளாஸ் ரன் பண்றோம். இதுல ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நம்ம ஜாயின் பண்ணுங்க, ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு, அந்த ஜாப்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு வித்ட்ரா பண்றது தான். அதே மாதிரி பேசிவ் இன்கம்ங்கிறது வந்து நாங்க ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது சம்பந்தமாகவும் ஏர்னிங்ஸ் நம்ம தூங்கும் போதும் எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதை நம்ம இமேஜ் கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க நல்லா தேடி படிங்க. அடோபி ஸ்டாக், ஷட்டர் ஸ்டாக்கை நல்லா தேடி பாருங்க. உங்களுக்கு இதுல இது சம்பந்தமான ஒரு இது ஒன்று விளங்கும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி, இல்லை நான் தானாவே ட்ரை பண்ணுவேன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இதுல நாங்க பேசிவ் இன்கம்ல ஓட்டோமேஷன் படிப்போம், சாட் ஜிபிடி, சாட் போட்ஸ்கள் சம்பந்தமா படிப்போம், இமேஜ் ஜெனரேஷன் சம்பந்தமா படிப்போம். இப்படி எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா படிப்போம். ஃப்ரீலான்சரையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஓகே, தேவையான அந்த எக்ஸஸை நீங்க எடுத்துக்கலாம், சில சீக்கிரட்டான ட்ரிக்ஸோட. அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஒர்க் வீடியோ குரூப் ஆக்சஸ் தரணும், ஜாயின் பண்ணுங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி. அதே மாதிரி ஈவினிங் லைவ் கிளாஸஸ் இருக்கு. அண்ட் வந்து நீங்க மினிமம் 30,000 ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, மினிமம் 30,000 பண்ண வரைக்கும் கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாமா? ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தர மாதிரி தான் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ தேவையான கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள் போயிட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணுங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இந்த யூடியூபை செக் பண்ணுங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுல மணி மேக்கிங்ல ஆன்லைன்ல ரியலா சரியா கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா மணி மேக் பண்றதுக்கு வெல்ஃபியர் அகாடமி நாங்க ரொம்ப சூட்டபிளா இருப்போம். நீங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல நிறைய ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம 6 இயர்ஸா ரன் பண்ணோம், எல்லாமே பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் அங்கே இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு சூட்டபிள் இப்படி ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி ஒரு மென்டர் இருக்கு, இல்லை நான் ஏர்ன் பண்ணணும், இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க கட்டாயமா வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே.